இந்த குக் வித் கோமாளி அது ஹவு டிட் யூ ஃபீல் தட் அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உனக்கு? சும்மா ஆஃபர் வந்துச்சுன்னு போய் பண்ணேன். ஓகே. எவ்வளோ போயிருப்ப? எவ்வளோ மைலேஜ்? எத்தனை ரவுண்டு? நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம 10 15 20 வருஷமாக ஒர்க் பண்ணுறோமே, குக்கிங்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஸோ போய் பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். அது இன்னும் நல்லா கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆயிடுச்சு இல்லை? ஓகே. உங்களுக்கு பட் நிறைய பேர் சொல்றாங்க சினிமாவில் நடிச்சு வராத பாப்புலர் குக் வித் கோமாளியில் வந்துருது நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. உன் ஃபீலிங் எப்படி அது? அஃப்கோர்ஸ் எஸ், அது ரொம்ப நல்ல ரீச் ஆகிற ஒரு ஷோ. அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நத்திங் நெகட்டிவ் இன் தட். நல்லா ஃபன்னாக அது ஒரு டென்ஷன் மறந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அது. நிறைய சமைக்கிறாங்க, ஃபன்னாக பேசுகிறாங்க, அதெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்டோட இன்னொரு சைடு பார்க்குறாங்கல்ல, நம்மளை நடித்து பார்த்துருக்காங்க, டான்ஸ் ஆடி பார்த்துருக்காங்க, பட் ஆனால் வந்து அங்கே குக் பண்ணி பார்க்குறாங்களே. ஸோ ஒரு க்யூரியாசிட்டி, இவ என்ன பண்ணுறா பார்க்கலாம், அவங்க எப்படி வந்து ஆஃப் செட் எப்படி இருக்காங்க பார்க்கலாம் அப்படின்றது ஒரு க்யூரியாசிட்டி தான்.